ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகுமரனில் ஜாயின் பண்ண சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. நான் மந்த்லி 2000 தான் சீட்டு போட்டிருந்தேன். உங்களுக்கு நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அதை எப்படி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணேன், ஆன்லைனில் எப்படி நான் ஜாயின் பண்ணேன், அதுக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் கல்யாணில் தான் சீட்டு பே பண்ணிகிட்ருந்தேன். இது நான் போனதால் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயரிங் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு எனக்கு ஸ்டோன் வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. ஸ்டோன் வச்சு வாங்கினா லாஸ்ன்னு நீங்களே சொல்வீங்க, நீங்களே இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கு இயரிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். இதில் இருக்கிற ஸ்டோன்ஸும் விழாது, கேஸ்டிங் டைப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு ஸ்டோனை எடுத்துகிட்டு கோல்டுக்கு தானே நம்ம பே பண்ணியிருக்கோம், அது தானே ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா ஸ்டோன் சார்ஜஸும் ஒரு 700 ருபீஸ் கிட்ட என்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நான் பே பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸ்டோன் சார்ஜஸும் வேஸ்டேஜ், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது, எங்கள் சீட்டு ஜாயின் பண்ணியிருந்தாலுமே. அப்புறம் நான் ஒரு கிராம் கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். இது நான் வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்ரீகுமரனில் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் இப்போவே வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு ஷோ ஆஃபும் கிடையாது. நான் மோஸ்ட்லி ஜுவல்ஸ் காமிச்சு வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். அதுக்கு நிறைய பேர் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ரிப்பீட்டடாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறதால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்வர்ணதாரா ஸ்கீம்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ஐட்டம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது இல்லை, இருக்கிறதே ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கிஃப்ட்டு பாருங்கள், 3ல் எது உங்களுக்கு வேணுமோ அதை கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் வரும்போதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காத கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். ஒருத்தவங்க நாங்கள் மிக்ஸி கேட்டிருந்தோம், இண்டக்ஷன் கேட்டிருந்தோம், ஸ்மார்ட் வாட்ச் தான் நீங்கள் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஸ்வர்ணதாரா ஷைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஷைன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்க ஒன் டைமில் அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓல்டு கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எந்த வேஸ்டேஜில் இருக்கிற ஜுவல்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் சார்ஜஸ், ஏதாவது ஸ்டோன் வச்ச மாதிரி நம்ம எடுத்தோன்னா அந்த ஸ்டோன் சார்ஜஸும் நம்ம தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஷாப்பில் நீங்கள் எடுத்த நகையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிறாங்க. நம்ம வேறு ஷாப்பில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போனோன்னா 2%லேருந்து 3% வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்களாம், மெல்ட் பண்ணி. அதுவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, காயின்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே அன்னைக்கு ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், அதை மெல்ட் பண்ணவும் மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் விசாரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் கல்யாணில் நீங்கள் ஓல்டு ஜுவல்ஸ் கொடுக்கும்பொழுது 916 இருக்கிற பட்சத்தில் அவங்க எதுவுமே லெஸ் பண்ணலை, அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து லாபம். ரொம்ப லெஸ் பண்ணாங்கன்னா அதுலேயே கிராம்ஸ் கம்மியாயிடும். ஸோ அது மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படியே எடுத்துக்கிற மாதிரி ஷாப்ஸாக பார்த்து போடுங்க. நான் மாதம் 2000 பே பண்ணியிருந்தேன். அப்போ 11 மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் பே பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு 3.416 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருந்துச்சு மொத்தமாக. ஏன்னா நான் நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் சீட்டு ரேட் அதிகமாக இருக்கிற டைமாக பார்த்து தான் கட்டிட்டேன். நான் கட்டுவேன், அதுக்கப்புறம் கம்மியாயிடும். ஸோ அதனால எனக்கு கம்மியான கிராம்ஸ் தான் ஆட் ஆகிருந்துச்சு. இந்த இயரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 3.950 கிராம் இருந்துச்சு. ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணதுக்கப்புறம் 3.400 கிராம் கிட்ட இருந்துச்சு. இருக்கும்போது பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ், அதாவது 0.016 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் லெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பில்லில்
அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இந்த கிராமுக்கு ஏதாச்சும் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிராமுக்கு நம்ம என்ன வாங்க முடியும், 100 மில்லிகிராம் காயின் இருக்கான்னு கேட்டோம். இல்லைன்ட்டாங்க. 1/2 மில்லிகிராம் காயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 1/2 கிராம் காயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, 1 கிராமாக வாங்கிக்கலாம் அப்படின்னா 2% வேஸ்டேஜ் போட்டாங்க காயினுக்கும். இல்லை மூக்குத்தி ஏதாவது பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் மூக்கே குத்தலை, மூக்குத்தி வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வேஸ்ட் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு காயின்கே போயிட்டோம். இந்த அமௌண்ட்டை நீங்கள் பில்லில் லெஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து கேட்கல. தோடுக்கு அவங்க 24% கிட்ட வேஸ்டேஜ் போட்டாங்க. என்ன மேம் 24% சொல்கிறீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு மைனூட்டான ஸ்டோனு, அதனால் வந்து ஸ்டோன்ஸும் உங்களுக்கு விழாது, கேஸ்டிங் மாடல், நீங்கள் டெய்லி யூஸ் கூட பண்ணலாம், உங்களுக்கு எந்த விதமான டேமேஜுமே இருக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 18% வந்து இதில் கம்மியாயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 6% வந்து நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 6%லாம் பண்ண முடியாது, நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக எடுக்கிறோம், நீங்கள் எந்த பின்னாடியும் உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு தோடுலாம், அதிலலாம் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. கஸ்டமர் சர்வீஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணாங்க, பொறுமையாக நிறைய எடுத்து காமிச்சாங்க. நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு தானே போட்டிருக்கோம், ஏன் காமிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, பொறுமையாக எல்லாமே எடுத்து காமிச்சாங்க நம்ம ஓகே சொல்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 6% நீங்கள் தான் பே பண்ணணும்னாங்க. 6%னால் வேண்டாம், நாங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கிறோன்னதும் அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டாஃப் டிஸ்கவுண்ட் வேணால் நாங்கள் பண்ணித்தரோம், இதில் 2% வேணால் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2% மட்டும் கம்மி பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற 4% வந்து நான் தான் பே பண்ணேன். சரி நம்ம பிடிக்காத தோடு வேஸ்டேஜ் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம காயினுக்கே 2% கொடுக்குறோம். எனக்கு வந்து இயரிங்ஸ் மாற்றி மாற்றி போடுறது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங்ஸ் போடுறதும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு நான் இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வீடியோ கூட போட்டிருக்கேன். அதனால சரி ஓகே, நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு டைம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற 4% வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே நான் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன், ஸ்டோனுக்கான காஸ்ட்டு. அப்புறம் அந்த 16 கிராமுக்கு என்ன பண்ணுறது, காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயினும் வாங்கிட்டு வந்துருச்சு. நான் வாங்க போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு 7115 ரூபா இருந்துச்சு நான் வாங்குகிறப்போ. அதில் 1 கிராம் காயினும் இந்த இயரிங்கும் நான் அதனால் வாங்கிட்டு வந்தேன். பில் வந்து பார்த்திங்கன்னா மழையில் பர்ஸில் வச்சுருக்கும்போது, குட்டி ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கும்போது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதை காய வச்சு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து போயிருச்சு. அதனால தான் நான் பில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னோடய ஃபோன் நம்பருக்கு வேணால் பில் அனுப்ப முடியுமான்னு கேட்டு அவங்க அனுப்புனதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். நீங்கள் கட்டாத வேஸ்டேஜுக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணிங்களான்னு கேட்டிங்க. அவங்க அப்படி தான் போட்டாங்க, அதை லெஸ் பண்ணி வந்து போட்ட மாதிரி தெரியல. அதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வேறு எந்த கடை பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஸ்கீம்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் போட்டதால் நீங்கள் போடுங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸில் ஆட் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேஸ்டேஜில் ஒரு 18% டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஓகே அப்படின்றத நான் யோசிக்கிறேன். நீங்கள் எங்கே நெக்ஸ்ட்டு சீட்டு ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்கிறேன். இந்த இயரிங் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே வீடியோஸில் போடாதீங்க. நான் மோஸ்ட்லி ஜுவல்ஸ் வீடியோ போடுறத அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறதும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பாக போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.